மனிதர்களுக்கு உண்டாகும் பல்வேறு வகையான நோய்களை பற்றியும் அதற்கு உண்டான குறிகுணங்களை பற்றியும் அதில் சித்த மருத்துவத்தில் என்ன வகையான தீர்வுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி நாம திறந்தோடு பேசி வந்திருக்கின்றோம். அந்த வகையில் பார்த்தீங்களா இன்னைக்கும் அதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் நாம் இப்ப பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடந்த 2-3 நாட்களாகவே இந்த குழந்தை பேறு பெறுவது எப்படி, அதற்குண்டான சிகிச்சை முறைகள் என்ன, அதற்கு உண்டான வழிமுறைகள் என்னென்ன என்பது சித்த மருத்துவத்தில் என்ன கூறியிருக்கின்றார்கள் என்பதை பற்றி எல்லாம் நம்ம பேசிட்டு வந்துருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அதை பற்றி தான் பேசுகின்றோம். அதை பற்றி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே குழலினிது யாழினிது என்பது மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற வள்ளுவருடைய வாக்குக்கேற்ப இந்த மழலை செல்வம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வமாக கருதப்படுகிறது. அது பார்த்தீங்கன்னா அந்த மழலை செல்வத்தை பெறுவதற்கு, அந்த குழந்தை பேற்றை அடைவதற்கு அது சில வகையான தம்பதிகள் அதற்கு எவ்வளவு பிரயத்தனம் பெறுகிறார்கள் என்று சமுதாயத்தில் நம்ம பார்க்கும் பொழுது புரிகின்றது. அதற்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உலக லெவல்ல இது பார்த்தீங்கன்னா 15% தம்பதிகளுக்கு இந்த நோய்களானது, இந்த குழந்தை பேர் என்பது கிடைக்காமல் தான் இருக்கின்றது. அந்த வகையில் அவர்கள் ஏதாவது ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ அந்த பிரச்சனைக்குரிய விஷயத்தில் அவர்கள் அந்த நோய்களுக்கு ஆட்பட்டு அந்த குழந்தை பேற்றை அடைவதற்கு இல்லாமல் அந்த நோய்களானது செய்கின்றது. அதற்குத்தான் அந்த நோய்கள் என்ன என்பதை நாம கண்டுபிடித்து அதற்குண்டான ஒரு சிகிச்சை முறைகள், மருத்துவ முறைகள் எல்லாம் சித்தர்கள் கூடிய முறைகளிலே நம்ம செய்வோம் என்று சொன்னால் அது அவர்கள் அந்த குழந்தை பேற்றை அடைவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். ஆகவே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பேருக்கு பிரச்சனைக்குரிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்களுக்கு ஒரு 30% குறிகுணங்களாக காணப்படுகிறது. அதே மாதிரி ஒரு பெண்களுக்கு ஒரு 30%. அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள் அது ஒரு 20% அந்த வகையில் இருக்கின்றது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரு 20% காரணங்களாக இருக்கின்றனர். இந்த வகையில் தான் அதனுடைய பர்சன்டேஜ் எப்படி இருக்குது. பொதுவாக ஒரு 100 தம்பதிகளை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த காலகட்டத்தில் ஒரு 15 தம்பதிகளுக்கு இந்த குழந்தை பேறு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அவர்களுக்கு அந்த குழந்தை உருவாகாமல் போகின்றது. ஆகவே இதையெல்லாம் நாம கருத்தில் கொண்டு அதற்கு என்ன விதமான பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கின்றன, அதற்கு என்ன விதமான தன்மைகள், அந்த குறிகுணங்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதை நம்ம பரிசோதனை மூலமாக தெரிந்து கொண்டு அதற்கு தக்க சிகிச்சை முறைகள் நம்ம கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை பேற்றை அடைவதற்கு அவர்கள் அது ஏதுவாக இருக்கும். புரியுதுங்களா? இப்ப பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் சித்த மருத்துவம் என்றாலே ஒரு பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோற்றுவிக்கப்பட்டது. அதனுடைய வளர்ச்சி என்பது ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி என்று நாம் சொல்லலாம். ஆகவே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த பலாயிரம் வருடங்களுக்கு முன்பே நம்ம சித்தர்கள் எல்லாம் அவர்களுடைய ஓலைச்சுவடிகளில் தான் அந்த குழந்தையின்மை பிரச்சனை பற்றியும் குழந்தை பெறுவது எப்படி பற்றியோ அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றனர். அதில் பார்த்தீங்கன்னா அகத்தியர் என்ற சித்தரானவர் கற்பக்கோள் என்கின்ற ஒரு நூலின் வழியாக அவர் மிக முக்கியமான பாடல்களின் மூலமாக அந்த கற்பம் தரிக்காமல் இருப்பதற்கு என்னென்ன காரணங்கள் என்று அவர்கள் வகைப்படுத்தியுள்ளனர். அந்த காரணங்கள் எல்லாமே இன்றைய நவீன உலகத்தில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர் கூறிய காரணங்கள் இன்றைய கருத்து குடலுடன் ஒப்பிட்டு போவதை நாம் பார்க்க முடியும். அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் மனசு ஒரு பிரச்சனை அப்படின்னு அந்த பாட்டுல சொல்லியிருப்பாரு. அதை பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம மன உளைச்சல், கவலை கொண்டோம்னா ஆண்களுக்கு விந்தணுக்கள் குறைபாடும், பெண்களுக்கு பல வகையான கர்ப்ப பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்று நம்ம இந்த நவீன உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள நிறைய கிருமிகள் இருந்து அந்த கிருமிகளானது அந்த விந்தணுக்களை கர்ப்பம் தரிக்கிறதுக்கு இல்லாமல் தடுக்கிறது என்பதெல்லாம் அவர்கள் அந்த பாட்டில் விளக்கியிருப்பார்கள். அதன்படிதான் இப்பொழுது பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் ஏற்படுகின்ற அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இது போன்ற ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படும் பொழுது அந்த இடத்துல கர்ப்பம் தரிக்க இயலாமை தன்மையானது ஏற்படுகிறது. அதே போன்று பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பத்தில் சரியாக அவர்கள் அந்த கேடுகட்ட கலவியினாலும் அப்படின்னு அந்த பாடல் வரிகளை சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த கலவி முறையை சரியாக செய்ய முடியாமல் அல்லது அது நேரம் தப்பிய காலங்களில் தையும் பொழுது அந்த கலவியினால் அந்த குழந்தை பேர் என்பது பெற முடியாமல் போகிறது என்பதை அவர்கள் இது போன்று பல காரணங்களை அவர்கள் தெல்ல தெளிவாக அந்த கட்டி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சரை வளர்ச்சி என்று அவர்களுடைய பாடல்களை குறிப்பிட்டிருக்கின்றனர். அதே போல இந்த நீர்க்கட்டிகளை பற்றி அவர்கள் அந்த பாடல்களில்
குறிப்பிட்டிருக்கின்றன. அதே போல அந்த புற்றுநோய் கட்டிகளை பற்றியும் அவர்கள் கூறியிருக்கின்றன. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் அந்த பாடல்கள் வரிகள் மூலமாக ஒரு நீண்ட நெடிய பாடலானது காணப்படுகிறது. அந்த கர்ப்பம் தரிக்காமல் இருப்பதற்கு என்னென்ன காரணங்கள் என்பதெல்லாம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றனர். அந்த காரணங்கள் அனைத்துமே இன்றைய நவீன உலகத்தில் மாடர்ன் சயின்ஸோடு அது ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அந்த காரணங்கள் இந்த காரணங்கள் ஓரளவு ஒப்பிட்டு ஒத்துப்போகக்கூடிய தன்மையை தான் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எந்த பெண்ணுமே பார்த்தீங்கன்னா கருத்தரிக்க முடியாம போக முடியாத தன்மையை அந்த பாடல் வரிகள் உணர்த்துகிறது. ஆகவே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கர்ப்பப்பையை ஒரு நிலத்துக்கு ஒரு ஒப்பாகவும் அந்த விந்தணுக்களை பார்த்தீங்கன்னா ஒரு விதைக்கு ஒப்பாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றனர். அதை வைத்து தான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஆணினுடைய டெஸ்டிஸ் வந்து நம்ம விந்தகம் என்றே நாம் விதைப்பை என்றே நாம் அதை சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்படி பார்க்கும் பொழுது எந்த நிலமும் குழந்தையை பெற்றெடுக்க முடியாம அதாவது என்ன சொன்னா எந்த ஒரு நிலத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு செடி கொடி நம்ம முளைக்காத நிலம் என்று எதையுமே நாம சொல்ல முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா பாலைவன நிலத்தில் கூட அங்கு சில தகவமைப்புகளோடு சில செடிகள் முளைக்கின்றன என்பதெல்லாம் நாம பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பையில் வேறு ஏதேனும் இயற்கையாக ஏற்பட்டால் ஒழிய, அதாவது இயற்கையாக பிறவியிலே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் ஒழிய மற்ற செயற்கையாக வருகின்ற இடையில் வருகின்ற காரணங்களினால் அவர்கள் கர்ப்பம் தரிக்காமல் போவதற்கு வாய்ப்புகளே இல்லை என்று அவர்கள் கூறியிருக்கிறார். அதை நாம் குணமாக்கி விடலாம் என்று கூறியிருக்கிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் பெண்ணுடைய அந்த கர்ப்பப்பையை குழந்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை தான் அனைத்து பெண்களுக்குமே அது இருக்கின்றது என்பதைத்தான் அவர்கள் அதை அந்த பாட்டின் வழியாக உணர்த்துகின்றனர். அந்த வகையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்ம அந்த கர்ப்பப்பையை நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பம் தரிப்பதற்கு அந்த கர்ப்பம் நிற்பதற்கு உண்டான ஏதுவாக முதலில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த மாதவிலக்கு ஆனது ஒழுங்காக நடைபெற வேண்டும். மாதம் ஒரு 28-29 நாட்களுக்கு ஒரு முறை அந்த சுழற்சி முறையானது ஒழுங்காக அந்த மாதவிலக்கு நடைமுறையானது ஒழுங்காக நடைபெற வேண்டும். அது ஒழுங்காக நடைபெற்றாலே அந்த சினைப்பையிலிருந்து சினை முட்டையானது வெளியே வந்து அது கர்ப்பம் தருவதற்கு ஏற்ப அது அமைந்திருக்கும் என்பதையெல்லாம் நாம அவர்களுடைய பாட்டின் வழியாக நாம உணர்கின்றோம். இதுக்கு என்ன மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விந்தணுக்கள் அந்த கருமுட்டையை போய் சேரும் போகின்ற வழியில் அதில் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது அடைப்புகள், ஏதாவது தடைகள், இல்லது அது அங்க இருக்கின்ற அமிலத்தன்மையினால் ஏதாவது அங்கு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதற்கு எந்த விதமான பிரச்சனைகள் அந்த கர்ப்பம் தெரிவதற்கு ஏற்படுகின்றன என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நமது சிகிச்சை முறைகளை மாற்றி அமைத்துக் கொண்டால் அது அனைத்து பெண்களுக்குமே இந்த கர்ப்பம் தரிப்பது என்பது உறுதியாக இருக்கிறது. இது சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இளமையிலே பிறவி குறைபாடு போன்று ஏற்படும். அதாவது அந்த கர்ப்பப்பையானது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப சுருங்கி போய்க்கலாம், வளர்ச்சி அடையாமலே இருக்கும். அந்த மாதிரி பெண்களுக்கும் அல்லது இன்னும் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 கர்ப்பப்பை இருக்கும். அந்த 2 கர்ப்பப்பையுமே பார்த்தீங்கன்னா சரியாக வளர்ச்சி இல்லாத ஒரு தன்மை இருக்கும். இது மாதிரி ஒரு பிறவி குறைபாடு ஏற்படுகின்ற பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி குழந்தை பேறு பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்காது. மற்ற எல்லா பெண்களுக்குமே மேக்சிமம் அந்த குழந்தை பேர் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் என்று அவர்கள் அந்த பாட்டிலே வலியுறுத்தி கூறியிருக்கின்றனர். அந்த வகையில் நாம இன்னைக்கு பார்க்க போறது அந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகள், அதாவது பெண்ணுடைய கர்ப்பப்பையில் அந்த பிறப்புறுப்புகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளினால் எப்படி அந்த கர்ப்பம் தரிப்பது தள்ளி போகிறது அல்லது கர்ப்பம் தரிக்காமல் இருப்பது என்பதை நாம் இப்ப தெளிவாக நாம் ஒவ்வொன்றாக விளக்கமாக நாம பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாகவே இந்த கர்ப்பம் தரிக்காமல் இருப்பதை நம்ம இன்ஃபர்டிலிட்டி என்று நாம பொதுவாக சொல்றோம், புரியுதுங்களா? அதுல பாத்தீங்கன்னா பிரைமரி இன்ஃபர்டிலிட்டி, செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி அப்படி 2 வகையா பிரிக்கிறோம். இந்த பிரைமரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு முறை கூட அவங்க கர்ப்பமே தரிச்சிருக்க மாட்டாங்க. இதுதான் பிரைமரி. அதாவது ஒரு முறை கூட கர்ப்பம் தரிக்காமல் அவர்கள் திருமணமாகி, அதாவது பொதுவாகவே ஒரு திருமணமான கணவரும் மனைவிக்கும் அந்த 1 வருட காலத்தில், அதாவது திருமணமானதிலிருந்து 1 வருட காலத்தில் கர்ப்பம் தரிக்காமல் இருந்தால், அதாவது அவர்கள் எந்த விதமான ஒரு கருத்தடை மாத்திரைகளோ அல்லது கருத்தடை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களோ செய்யாமல் இயல்பான நிலையில் இருந்து அந்த இயல்பான முறையில் அந்த தாம்பத்திய உறவை வைத்துக் கொண்டு அவர்கள் கருத்தரிப்பு நிகழவில்லை என்றால்
அதுக்கப்புறம் நம்ம ஒரு வருடம் கழித்து அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்பதை நாம மருத்துவர்களுடைய ஆலோசனையுடன் அதை நம்ம பரிசோதனைகள் செய்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை நாம தெரிந்து கொள்ள முடியும். புரியுதுங்களா? இதுதான் குழந்தை பேரு ஒரு வருடம் வரைக்கும் நாம பார்க்கலாம். அதுக்கப்புறம் தள்ளி போச்சுன்னா நாம உடனே மருத்துவரை அணுகி நம்ம ஆலோசனைகள் நாம மேற்கொள்ள வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டியில பிரைமரி அண்ட் செகண்டரி நாம சொல்றோம். அந்த பிரைமரி அப்படிங்கிறது ஒரு தடவை கூட கருப்பம் உண்டாகாமல் இருப்பதுதான் அந்த பிரைமரி இன்ஃபர்டிலிட்டி என்பது இருக்கிறது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா செகண்டரி அப்படிங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்பம் தரிப்பாங்க, ஆனா ஒரு 20 நாள் 30 நாளே அது அபார்ஷன் ஆயிரும். புரியுதுங்களா? கருக்கலைப்பு நடந்தது, ஏதோ ஒரு காரணங்களால் கருக்கலைப்பு நடந்து விடும். அப்புறம் இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பம் தரிச்சு குழந்தையும் பெற்றுருவாங்க. அடுத்தது 2வது குழந்தைக்கு அவங்களுக்கு ட்ரை பண்ணும்போது கூட அந்த கர்ப்பம் 2வது குழந்தைக்கு கர்ப்பம் ஏற்படாமல் இருக்கும். இது பாத்தீங்கன்னா செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி நாம சொல்லுகின்றோம். புரியுதுங்களா? அதற்கும் இதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே இந்த இருவகையான பிரைமரி அண்ட் செகண்டரி அந்த இன்ஃபர்டிலிட்டி தான் இது முதன்மையாக இங்கு காணப்படுகிறது. அந்த வகையில் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்பொழுது, அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த இயல்பாக அந்த தாம்பத்திய உறவுகளால் நடந்த பின்னரும் அவர்களுக்கு அந்த விதமான சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாம்பத்திய உறவுகளே அவர்கள் எப்படி வைத்துக் கொள்வது என்பதை சில தம்பதியினருக்கு தெரியாமலே கூட அந்த கர்ப்பம் தரிப்பது தள்ளி போகும். அதற்கு தான் நாம என்னன்னா மருத்துவரை அணுகி அவர்களுக்கு சில கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்கும் பொழுது அந்த கர்ப்பம் தரிப்பது என்று இயற்கையான முறையிலே நடக்கிறது. ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு உடல்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. புரியுதுங்களா? ஆனால் அந்த வயதின் காரணமாக அவர்களுக்கு அந்த அறியாமையின் காரணமாக அந்த சரியான தாம்பத்தியம், அதாவது எந்த காலகட்டத்தில் அந்த இனச்சேர்க்கையானது சேர வேண்டும் என்பதை எல்லாம் அவர்கள் புரியாமல் இருப்பார்கள். அப்பொழுது அந்த நேரம் தப்பிய அந்த இனச்சேர்க்கையின் பொழுது அந்த கருத்தரிக்காமல் போவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அவர்களை நாம பரிசோதனை பண்ணி பார்க்கும் பொழுது உடம்புல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. கர்ப்பப்பையிலிருந்து, ஓவரியிலிருந்து, ஃபிலோபியன் டியூப்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட், மோட்டிலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் அவர்களுக்கு கர்ப்பம் தரிக்காது. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவர்கள் அந்த இனச்சேர்க்கை இருக்கும் பொழுது நடக்கும் பொழுது அவர்கள் அந்த சரியான தருணத்தில் செய்ய மாட்டார்கள். அதுக்கு தான் நாம அதுக்கு மருத்துவர்களை அவர்கள் அந்த ஒரு வருடம் கழித்து அவர்களுக்கு அந்த கர்ப்பம் இயல்பாக நடக்கவில்லை என்றால் மருத்துவர்களை ஆலோசனை செய்யும் பொழுது இந்த மாதிரியான தம்பதிகளுக்கு ஆலோசனை செய்யும் பொழுது அவர்களை பரிசோதனை செய்து பார்ப்பார்கள் மருத்துவர்கள். அப்ப அவங்களுக்கு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லயோ இல்லை பிளட் ரிப்போர்ட்லயோ எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை என்று அறிந்து பின்பு பார்த்தீங்கன்னா அடுத்தது அவங்க கிட்ட கவுன்சிலிங் செய்வாங்க. கவுன்சிலிங் பண்ணும் பொழுது அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்ப அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அவர்கள் அந்த இனச்சேர்க்கையின் போது ஈடுபட வேண்டும் என்பது அந்த கவுன்சிலிங்கிலேயே அவங்களுக்கு முறைப்படி கொடுப்பார்கள். அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே அது கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு உருவாகும். இது ஒரு வகை. புரியுதுங்களா? இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நோய் நிலைமைகள், நிறைய நோய் பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த நோய் பிரச்சனைகளை எல்லாம் தாண்டிதான் அந்த நோய்களை எல்லாம் குணமாக்கி அதற்குண்டான விஷயங்களை எல்லாம் சரி செய்த பின்னர் தான் நாம அந்த கருத்தரிக்கக்கூடிய முறையே இங்கு உருவாகும். அப்பொழுது உருவாகும் பொழுதுதான் அந்த குழந்தைய இயல்பாக வளரும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாசம் சில பேர்த்துக்கு அடிக்கடி இயல்பாகவே கருக்கலைப்பு உருவாக்கி கொண்டே இருக்கும். கருக்கலைஞ்சு போகிறத நாம பார்க்கலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது சில வகையான பிரச்சனை, அதாவது சொல்ல இம்யூனிட்டி பவரோ இல்லை வீரியம் மிக்க மருந்துகளோ ஏதாவது சாப்பிட்டு இருந்தாலோ இது மாதிரியான ஒரு உணவுப் பொருட்கள்ல மாற்றி அவர்கள் அந்த உணவுப் பொருட்களை அந்த கருக்கலைப்புக்கு உண்டான உணவுப் பொருட்கள்லாம் இருக்கின்றது. அதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா இது இயல்பாகவே அது கருக்கலைந்து விடும். ஆகவே அதற்குண்டான நடவடிக்கைகளை நம்ம மருத்துவ ஆலோசனைகள் பெறுவதன் மூலமாக அதை நம்ம தவிர்த்து விடலாம். இந்த இயல்பான அந்த கருக்கலைப்பானது நடக்காமல் அது கருவாக வளரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அந்த ஆலோசனைகள் பெறுவதன் மூலம் நாம மேற்கொண்டு அதை அந்த குழந்தையை நன்றாக வளர்த்தெடுத்து அதை அதை நம்ம உருவாக்கலாம். புரியுதுங்களா? இதனால அது எந்த விதமான பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு வருஷம் திருமணமாகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு கருத்தரிக்கல அப்படின்னா உடனே நம்ம மருத்துவரை அணுகி இன்னும் லேட் பண்ணக்கூடாது. ஏன்னா லேட் பண்ண உங்களுக்கு அந்த பிரச்சனை பெரிதாகத்தான் போகும். அப்பொழுது நாளாக அந்த குழந்தை பேரு இயற்கையாக குழந்தை பெறுவதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் ஏற்படுவதால் ஒரு வருடம் பார்த்துவிட்டு அதுக்கு அடுத்த நாளே நம்ம பரிசோதனைகள் மூலமாக நம்ம மருத்துவ ஆலோசனைகள் பெற வேண்டும்.
இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப பொதுவாகவே இந்த பெண்களுக்கு கரு தரித்தல் உருவாகாமல் இருப்பதற்கு காரணங்களை எல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா பொதுவான காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயல்பாகவே குறைந்த வயது பெண்களுக்கு அந்த இயல்பாக கருத்தரிப்புடைய தன்மை அவருடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. இதே வயசு ஆக ஒரு 30 வயசுக்கு மேல ஒரு 40 வயசு ஒரு 45 வயசு அப்படிங்கும் பொழுது அவனுடைய கருத்தரித்தல் தன்மையானது குறைகிறது. அதாவது ஆரோக்கியமான ஒரு வயது கருத்தரிக்கக்கூடிய வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20லிருந்து 25க்குள்ளர இயல்பாகவே அவங்க வேகமாக கருத்தரித்து விடுவார்கள். ஏன்னு சொன்னால் அந்த 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 பருவத்தில் அவர்களுடைய முட்டையினுடைய வீரியம், முட்டையினுடைய தன்மை, அதனுடைய குவாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, தரம், அதெல்லாம் ரொம்ப அதிகமாக அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும். அப்ப பர்ஃபெக்டா அதனுடைய கருத்தரித்தலானது பர்ஃபெக்டா நடந்ததும் அதே மாதிரிதான் ஆண்களுக்கும் அதே போலதான். வயதாக அதனுடைய வீரியம் குறையும். ஆனால் அந்த 24, 25 அந்த வயதுகளில் பாத்தீங்கன்னா 20லிருந்து ஒரு 25 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கருத்தரிக்கிறது ஏற்ற வயது அந்த வயது தான். அதுல சீக்கிரம் அவங்க கருத்தரிப்பாங்க. அது திருமண தடைகளால் அவர்களுக்கு திருமணங்கள் அவர்கள் தள்ளி போனால் அது ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்காக நம்ம 35 வயசுக்கு மேல கல்யாணம் பண்றோம்னு வச்சுங்களேன், அப்ப அதனால அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் மற்ற வயதினர்களை காட்டிலும் இந்த வயதினர் இருப்பவர்கள் மிக குறுகிய காலத்திலே அந்த கருத்தரித்தலுக்கு உண்டான நிகழ்ச்சியாக நடைபெறும் அப்படின்னு நாம் சொல்றோம். வயதாக அதனுடைய தன்மை குறையும். ஆனா 40 வயசு 50 வயசுல கூட குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதை யாரும் எந்த தவறுன்னு சொல்வதில்லை. ஆனால் இள வயதில் அந்த 25 வயதுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்ப்பம் தரிப்பதற்குண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம். ஆகவே அந்த வயதும் ஒரு காரணமாக அமைகிறது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உடல் பருமன் இருந்தாலும் ஏற்கனவே நம்ம ஆண்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒபேசிட்டின்னு. அதே மாதிரி உடல் பருமன் இருந்தாலும் நம்ம கருத்தரித்தல் ஏற்படுவது கொஞ்சம் தடையாக இருக்கும். அதுக்கு நம்ம அந்த உடல் பருமனை குறைப்பதற்கு உண்டான எக்ஸசைஸ், உணவு முறைகள், மருந்துகள் இதெல்லாம் நம்ம எடுக்கும் பொழுது அந்த உடல் பருமனானது வெகுவாக குறைந்துவிடும். அப்புறமேட்டு அன்று வயிற்றில் இருக்கிறதும் ஒரு கருத்தரித்தலுக்கு ஒரு தடையாக இருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர். அதாவது இம்யூனிட்டி பவர் அப்படின்னு சொல்லும் பொழுது நோய் தடுப்பு தன்மை, நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு பெண்களுக்கு குறைவாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு அடிக்கடி இந்த கருக்கலைப்பு ஏற்படுவது இயல்பானதாக இருக்கும். அதை தான் நம்ம சத்து குறைபாடு அப்படின்லாம் பொதுவா மக்கள் சொல்லிக்குவாங்க. அப்ப அந்த மாதிரி இம்யூனிட்டி பவர் அவங்களுக்கு இல்லாத போது இந்த கருக்கலைப்பு ஏற்படும். அப்ப அந்த இம்யூனிட்டி பவரை அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களை, உணவுகளை அவர்கள் செய்யும் பொழுது அந்த இம்யூனைசேஷன் அதிகமாகும் பொழுது அவங்களுக்கு அந்த கருவானது தங்கும், நன்றாக வளரும். இது அதனுடைய தன்மை. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஹார்மோன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன், இந்த மாதிரி ப்ரோலாக்டின், இந்த ஹார்மோனுடைய பிரச்சனையினால இந்த மாதிரியான கருத்தடைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள், கருத்தரிக்காமல் போவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம் இருக்கு இல்லைங்களா, அந்த குரோமோசோமுடைய அப்நார்மாலிட்டிஸ் ஏதாவது ஆச்சுன்னா அந்த கர்ப்பம் தரிக்காமல் போவதற்குண்டான வாய்ப்புகள், இந்த குரோமோசோம்ல அப்நார்மாலிட்டிஸ் இருக்கும் பொழுது அந்த கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படாமல் போகும். ஆகவே இந்த காரணங்கள் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு காரணங்கள், இதாவது இன்டைரக்ட் காரணங்கள். இதெல்லாம் டைரக்டான காரணங்கள் கிடையாது, இன்டைரக்ட். இது எல்லாமே கருத்தரிப்பதற்கு உண்டாகக்கூடிய சூழல்களை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தால் அந்த சூழல் ஏற்படாது. அதனால இந்த சூழல்களையெல்லாம் நம்ம கரெக்டா அதை சரி பண்ணிக்கிட்டோம்னா அந்த இது இன்டைரக்ட் காசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த காரணங்கள் இது ஒரு காரணமாக இருக்கிறது. அப்ப இந்த காரணங்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னாவே அந்த கருத்தரிப்பதற்கு உண்டான பர்சன்டேஜ் கூடும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இந்த கருத்தரிப்பு நடைபெறாமல் இருப்பதற்கு டைரக்ட் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இயல்பாகவே இந்த கருத்தரித்து நடைபெறுவதற்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். பெண் இனப்பெருக்க உறுப்புகளான வெஜைனா, அதே போன்று யுட்ரஸ், கர்ப்பப்பை, அதே போன்று பார்த்தீங்கன்னா சொன்னால் சினைப்பி என்று சொல்லப்படுகின்ற ஓவரி, குளோபியன் டியூப் என்று சொல்லப்படுகின்ற கருக்குழாய், இந்த இனப்பெருக்க உறுப்புகள்லாம் அதனுடைய வேலைகளை சரியாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மென்சுரல் சைக்கிளானது, அந்த மாத சுழற்சி முறை
மாதவிலக்கு சுழற்சி முறையானது ஒழுங்காக நடைபெறும். அப்பொழுதுதான் அந்த சினை முட்டையானது வெளியே வரும். வெளியே வரும் பொழுது அந்த சினையோடு அந்த விந்தணு சேரும் பொழுது அது கரு உற்பத்தி ஆவதற்குமான ஏதுவான சூழல் அங்கு உருவாகும். இதுல ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு உருவாச்சுன்னா அதுலதான் உங்களுக்கு பிரச்சனை உருவாகும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஹார்மோனுடைய இந்த பிரச்சனையினால தான் ஹார்மோன்கள் ஒழுங்காக சுரப்பதினால், ஒழுங்காக அதனுடைய பணியை செய்வதனால்தான் இந்த ஓவலேஷன், இந்த மென்சுரல் சைக்கிள் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதுன்னு நாம் சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம தலைப்பகுதியில் காணப்படுகின்ற ஆன்டி பிட்யூட்டரியிலிருந்து பாலிஃபில் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லூட்டினைசிங் ஹார்மோன் என்ற 2 வகையான ஹார்மோன்கள் எல்லாம் அங்கு சுரக்கின்றன. இந்த ஹார்மோன்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 2 ஹார்மோன்களும் பீரியட்ஸ் தொடங்கிய முதல் நாளில் இருந்து இந்த பாலிஃபில் ஸ்டிமுலேட்டருடைய ஹார்மோனானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது சுரக்க ஆரம்பிக்கும் பொழுது அது உடனடியாக அது ஓவரிக்கு சென்று அந்த ஓவரியில அந்த கருமுட்டையை வளர்ச்சியடை செய்யும். புரியுதுங்களா? அதாவது ஒரு அந்த பாலிக்கல் ஸ்டிமுலேட்டருடைய ஹார்மோன் அங்கு போயிட்டு ஓவரிகளை போயிட்டு அந்த கருமுட்டையை வளர்ச்சியடை செய்யும். அந்த பீரியட்ஸ் தொடங்கிய முதல் நாளிலிருந்து அந்த கருமுட்டை வளர்ச்சியடைந்து ஒரு 12-14 நாள்ல தான் அது வெளியே வரும். அதனாலதான் நம்ம அந்த ஓவலேஷன் பீரியட், ஃபெர்டிலைசேஷன் பீரியட், அதாவது கருத்தரிக்கக்கூடிய ஏற்ற காலம் அப்படின்னு நாம அந்த பீரியட்ஸ் தொடங்கிய முதல் நாளிலிருந்து ஒரு 12, 13, 14, 15 அந்த 5 நாட்களை நாம சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த 14வது நாள் தான் அந்த கருமுட்டையானது வெளியே வரும். அது வரைக்கும் இந்த ஹார்மோன் தான் நம்மளுடைய வேலையை செய்யும். அந்த கருமுட்டையை வளர்ச்சி வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த வேலையை செய்யும். இந்த லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த லூட்டினைசிங் ஹார்மோன் இந்த பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வேலையை முடித்த பிறகு அது என்ன பண்ணும்னா, இந்த கருமுட்டையை அந்த வளர்ச்சி அடைந்த பிறகு அந்த முழுமையாய் பெற்ற அந்த கருமுட்டையை வளர்ச்சி அடைந்த பிறகு ஒரு 24 மணி நேரத்திலிருந்து 34 மணி நேரங்களுக்குள்ளாக அதை வெளியே கொண்டு வர இதை முயற்சி செய்யும். இப்போ வெளியே கொண்டு வரும் பொழுது அந்த ஃபிம்ப்ரே என்று சொல்லப்படுதுன்னா, அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல பார்த்தீங்கன்னா கைகள் போன்ற ஒரு அமைப்பு இருக்கு. ஃபிம்ப்ரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அமைப்பு அந்த முட்டையை எடுத்து அப்படியே அந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக கொண்டு போய் அந்த ஆம்புலா என்ற அந்த பகுதியில் அந்த வைத்திருக்கும். புரியுதுங்களா? இதுல என்னன்னா, இந்த கருமுட்டை வளர்ச்சியடைகின்ற தன்மை ஒரு நாளுக்கு பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் டைம்ல இருந்து ஒரு நாளைக்கு 1 to 2 mm வரைக்கும் அது வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை இருக்கும். அது முழுமை பெற்ற ஒரு கருமுட்டையை 20 mm வரைக்கும் வளர்ச்சி அடைந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த லூட்டினைசிங் ஹார்மோன் சுரந்து இதை வெளியே கொண்டு போய் அந்த வெளிவரத்துக்கு உண்டான வேலைகளை செய்து அது கருத்தரித்துக்கு உண்டான வேலைகள் நடக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த விந்தணுக்களானது பெண் இனப்பெருக்க உறுப்பு வழியாக அந்த கர்ப்பப்பை சர்வீஸ் வழியாக அந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக அந்த ஆம்புலா என்ற பகுதிக்கு சென்று அந்த இடத்துல அது கருத்தரிக்கும். புரியுதுங்களா? கருத்தரித்து விட்டு அந்த இடத்துல 7 நாட்கள் அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல இருந்து அந்த கருவானது கரு உண்டான பின்பு அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல இருந்து அந்த கருவானது 7 நாட்கள் அது பயணம் செய்து பாத்தீங்கன்னா இங்க வரும். கர்ப்பப்பைகளோட எண்டோமெட்ரியல் சோர்ல தான் அது அங்க ஒட்டி அங்க இருந்து கரு வளர்ச்சி அடையும். அதுதான் கர்ப்பப்பையினுடைய வேலை. இது இந்த பீரியட்ஸ் எல்லாமே இந்த நடைமுறை எல்லாமே அந்த ஹார்மோன் ஒழுங்காக சுரந்து அதனுடைய வேலையை செய்வதனால் இந்த முறையானது ஒழுங்காக நடக்கும். இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு இடத்துல பிரச்சனை ஆச்சுன்னா, இப்ப பாருங்க, கர்ப்பப்பை இன்வால்வ் ஆகிருக்கும், ஓவரி இன்வால்வ் ஆகிருக்கும், ஃபெலோப்பியன் டியூப் இன்வால்வ் ஆகிருக்கும், ஹார்மோன் இன்வால்வ் ஆகிருக்குது, அது மாதிரி ஸ்பெர்ம் இன்வால்வ் ஆகிருக்குது. இதுங்களா இத்தனை விஷயங்களும் ஒரு சேர நடக்கும் பொழுதுதான் இந்த கருத்தரித்தலானது அங்கு உருவாகும். இதுல ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல அந்த கருத்தரித்தல் ஏற்படாத விஷயம் அங்க நடக்கும். புரியுதுங்களா? இப்ப ஓவரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா, இதுல என்னென்ன பிரச்சனைகள் நம்ம வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவரிஸ்ல ஏதாவது கட்டிகள், புரியுதுங்களா? அந்த கட்டிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா PCOS நான் சொல்லுகிறோம், பாலிசிஸ்டிக் ஓவரிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல ஏதாவது கட்டிகள் இருக்கும் பொழுது அந்த கட்டிகளானது இந்த சினை முட்டை உருவாவதற்குண்டான தடையை ஏற்படுத்தும். இது முதல் காரணமாக அறியப்படுகிறது. அதே மாதிரிதான் அது ஓவரியில ஏதாவது என்ட்ரோமெட்ரியாஸ்டிக் சிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த சாக்லேட் சிஸ்ட்ன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த சாக்லேட் சிஸ்ட் ஏற்பட்டுச்சுன்னா அந்த கருமுட்டை உருவாவதற்கு உண்டான வாய்ப்பே அது கொடுக்காது. அந்த சாக்லேட் சிஸ்ட் உருவாச்சுன்னா இவங்களுக்கு கர்ப்பமே அது நிற்காது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி வேறு வகையான நீர்க்கட்டிகள் அந்த இடத்துல இருந்தாலும்
இது கர்ப்பம் பெருக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்காது. இன்னும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஓவரியுடைய சைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது எந்த மாதிரியான சைஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பெரிய சைஸா இருக்கா? இல்ல நார்மல் சைஸா இருக்குதா? இல்ல ஸ்மால் சைஸா இருக்குதா? அப்படின்னு பார்க்கணும். பெரிய சைஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அதுல கண்டிப்பா அதுல சிஸ்ட் அதிகமா காணப்படும். அப்ப அந்த கர்ப்பம் பெறுவதற்கு உண்டான ஏற்ற உண்டான சூழல் அங்கு கிடையாது என்று நாம நினைச்சுக்கலாம். அதே மாதிரி நார்மல் சைஸா இருந்தா அதுல எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நம்ம நினைச்சுக்கலாம். அது ரொம்ப சின்ன சைஸா இருந்துச்சு, ஸ்மால் சைஸா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுல பார்த்தீங்கன்னா அந்த அந்த அதாவது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த கர்ப்பப்பையில் அந்த சினைப்பையில் ஏற்கனவே அந்த முட்டை உருவாக்கக்கூடிய தாய் செல்கள் இருக்கு என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த தாய் செல்களுடைய அளவு குறைந்து காணப்படும். லோ ஃபாலிகுல் ரிசர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஏஎம்ஹெச் டெஸ்ட் அப்படின்னு கூட ஒரு டெஸ்ட் நாம அதை கொண்டு வரோம். எந்த அளவுக்கு அந்த சினைப்பையில் அந்த கருமுட்டைகளுடைய தாய் செல்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் அது ஆல்ரெடி அங்க ரிசர்வ்ல இருக்குதா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் மேற்கொண்டு அடுத்த அந்த நோய் நிலைமைகளிலிருந்து அதை தப்பித்து வரும்பொழுது அந்த சினைப்பையிலிருந்து அந்த முட்டையானது வெளிவருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால அந்த ஏஎம்ஹெச் அப்படிங்கிற அந்த டெஸ்ட் மூலமா அதை நாம தெரிஞ்சுக்கலாம். இப்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்மால் சைஸ் ஓவர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான அந்த கருமுட்டைகளுடைய தாய் செல் எந்த அளவுக்கு இருக்குது நாம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் அதனுடைய தன்மையை நம்ம சொல்ல முடியும். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த டியூப் ஃபெலோப்பியன் டியூப்ல பாத்தீங்கன்னா ஏதாவது அழுக்கு சேர்ந்த ஒரு விஷயம் இருக்குதா, அந்த அழுக்கு நிறைந்த திரவங்கள்லாம் அந்த இடத்துல இருக்கும். அது மாதிரியாக திரவங்கள் இருந்தாலும் அந்த இதில் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படாது. அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ஃபெலோப்பியன் டியூப் நல்லா ஓப்பனா இருக்கும். எந்த வகையிலும் அந்த கருக்குழாயானது ஓப்பனாக இருந்தாதான் அதனுடைய கருத்தரிக்கும் வீரியம் தன்மையானது அதிகரிக்கும், அதனுடைய விகிதாச்சாரம் அதிகரிக்கும். அது ஓப்பனா இல்லைன்னு வச்சுங்களேன், அதாவது பொதுவாகவே இந்த பெண்களுக்கு அந்த கருக்குழாய் ஓப்பனாகவே இருந்தாதான் அது கருத்தரிக்கிறதுக்கு அதிகமான பர்சன்டேஜ் அதனுடைய பாசிபிள் இருக்கும். புரியுதுங்களா? அது ஓப்பன் இல்லைன்னா அதற்கு சில சிகிச்சை முறைகளை மேற்கொண்டுதான் அது நம்ம கருத்தரிக்கிறது முறையை ஏற்படுத்த முடியும். அதனால அது ஓப்பனா இருக்குதா அதுக்கு நான் பார்க்கணும். அந்த ஓப்பன் இருக்கிறது சில டெஸ்ட்டுகளா இருக்குது, அது பின்னாடி நான் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தபடியாக அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியான ஃபெலோப்பியன் டியூப்பா சில பேத்துக்கு இருக்கும். வளைஞ்சு இருக்கும், சும்மா சுருகு போன்று எல்லாம் சில பேத்துக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கருக்குழாய் அப்படி இருக்கும் பொழுது அந்த அங்கு கருத்தரிப்பதற்கு உண்டான சூழல் அங்கு ஏற்படாது. புரியுதுங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி அந்த அழுக்கு நிறைந்த திரவங்கள்லாம் அங்க காணப்படும். அதை நம்ம எந்த வகையான திரவங்கள் என்று அறிந்தால் அதை நீக்குவதற்கான சிகிச்சை முறைகளை கொடுக்கும் பொழுது அது அந்த இடத்துல கருத்தரிக்கிறதுக்குண்டான அந்த சூழல் உருவாகும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யுட்ரஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரோமெட்ரியம் அப்படிங்கிற அந்த உட்புற சுவரில் தான் அங்கு அந்த கருவானது அந்த இடத்துல ஒட்டி அங்கிருந்துதான் அது வளர்ச்சி அடையும். அப்போ வளர்ச்சி அடையும் பொழுது அந்த என்ட்ரோமெட்ரியத்துல நல்ல விதமாக ரத்த ஓட்டங்கள், ரத்த குழாய்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை எல்லாம் இருந்தால்தான் அங்க அந்த கரு வளர்ச்சி உண்டான ஏதுவான ஒரு சூழல் அங்கு உருவாகும். இல்லைன்னா அங்க அந்த கருத்தரித்தாலும் அங்க சரியாக வளர்ச்சி அடையாமல் கருக்களை ஏற்படக்கூடாது அது வாய்ப்புகள்லாம் இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபைப்ராய்டு யுட்ரஸ் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அந்த ஃபைப்ராய்டு வந்தாலும் அது கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே காணப்படும். அப்படியே கருத்தரித்தாலும் அதே மாதிரி கருத்தரித்தாலும் டெலிவரி போன்ற காலங்களில் அது மிகுந்த சிரமத்துடன் அது டெலிவரி ஆகுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றதுல. அப்புறம் அதில் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குதா, பாலிப்ஸ் இருக்குதா, இதெல்லாம் அதில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கூறிய மாதிரி சில பேருக்கு சரியாக வளர்ச்சியடையாத யூட்ரஸ்லாம் இருக்கும். அப்புறம் சில பேருக்கு 2 யூட்ரஸ் இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதில் சரியான ஒழுங்காக அதனுடைய வேலைகள்லாம் நடக்காது. அப்புறம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெலோப்பியன் டியூப் இருக்கும், சில பேர்த்துக்கு ஒரு ஓவரி இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. இதெல்லாம் பிறவி குறைபாடுகளாக இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த யுட்ரஸுடைய சேஃபும் எந்த வகையில் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது அந்த உள்பகுதியில் இருக்கிற அந்த என்ட்ரோமெட்ரியத்துடைய சேஃப், அதாவது ஈவனா இருக்குதா அந்நியவனா இருக்குதா, அதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சுவர் போன்ற ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கருத்தரிப்பதற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி அதுல அந்த சுவரில் மையப்பகுதியிலையும்
ஒரு சில பிரச்சனைகளை அது உருவாக்கும். அப்புறம் அந்த செர்விக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த செர்விக்ஸ் அந்த வாய்ப்பகுதியில், அதாவது வெஜைனாவில் வந்து அந்த செர்விக்ஸ் வாய்ப்பகுதியில் சில மீக்கஸ் போன்ற ஒரு அமைப்பானது காணப்படும். சில பெண்களுக்கு அந்த மீக்கஸ் போன்ற அமைப்பு சில தடித்த அமைப்பாக அது காணப்படும். அவர் தடிப்பாக இருக்கும்போது என்ன பண்ணும்னா, அந்த வெஜைனாவில் இருந்து அந்த விந்தணுக்கள் செர்விக்ஸ் தாண்டி தான் அது கர்ப்பப்பையை தாண்டி தான் ஃபெலோப்பியன் டியூபுக்கு வரணும். அப்ப அங்கேயே அது தடைப்பட்டு போயிடும். அங்க சர்வீஸ்குள்ளேயே நுழைய முடியாது அந்த விந்தணுக்களால. அப்படி நுழைய முடியாதால அந்த இடத்துல என்ன பண்ணும்னா, அப்படியே விந்தணுக்கள் அந்த இடத்துல தேக்க நிலை போயிட்டு அந்த கருத்தரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லாமல் போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இன்னும் சில விஷயங்களில் அந்த அந்த மீக்கஸை நம்ம நீக்கினா தான் அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி என்ட்ரோமெட்ரியம் அந்த உட்புற சுவர் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கர்ப்பப்பையில அந்த உட்புற சுவர்ல பார்த்தீங்கன்னா லைனிங் எல்லாம் கரெக்டா இருக்குதா நம்ம பார்க்கலாம். அந்த லைனிங் எல்லாம் கரெக்டா இருந்தால்தான் அந்த கருத்தரித்தல் முறை ஒழுங்காக நடைபெற்று அது வளர்ச்சியதற்குண்டான ஏற்பாடுகளை அது செய்யும். ஆகவே இது மாதிரியான ஓவரி, ஃபெலோப்பியன் டியூப் அந்த யூட்ரஸ், ஹார்மோன் பிரச்சனை இதெல்லாம் நாம பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சேர இருக்க வேண்டும். புரியுதுங்களா? இன்னும் சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன் வந்து சுரக்கிறதுலயே பல ஏற்கனவே நம்ம ஹார்மோன் சொன்னோம், தைராய்டு ஹார்மோன், ப்ரோலாக்டின், இது மாதிரி மற்ற ஹார்மோன் சுரப்புனாலும் அதனுடைய பிரச்சனையினாலும் இந்த கருத்தரிப்பதற்கு குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால் இதுல வந்து டைரக்டா என்ன பண்ணுன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது இந்த பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோ அல்லது லூட்டினைசிங் ஹார்மோனோ அதனுடைய சுரப்புத்தன்மை விகிதாச்சாரம் குறையும் பொழுது பார்த்தீங்கன்னா அதனுடைய கருத்தரிக்கல் தன்மையும் குறையும். அதனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குதா அப்படின்னு நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெண்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப திருமணமான புதிதில் அது ஒரு 6 மாதம் 2 மாதம் கூட தாக்கு பிடிக்க முடியாது மாட்டாங்க. அதாவது அங்க இருக்கிற அந்த வீட்டுல இருக்கிற பெற்றோர்கள் பெரியவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு அடிக்கடி கேட்டு தொல்லை அவங்கள ஒரு படபடப்பான தன்மைக்கு அந்த தம்பதியினை கொண்டு சென்று விடுவாங்க. அடிக்கடி இப்படி கேட்பாங்க. புரியுதுங்களா? ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 2 மாசம் 3 மாசம் தான் ஆயிருக்கும். அது அவங்களுக்குள்ளார ஒரு புரிதல் ஏற்பட்டு இனச்சேர்க்கைக்கு உண்டான விஷயங்கள் நடைபெறாமல் கூட சில பேருக்கு இருக்கலாம். அதாவது அந்த விஷயங்கள் சரியாக நடைபெறாமல் கூட சில தம்பதியினர் அந்த கவுன்சிலிங் முறையில் வந்து கேட்கும் பொழுது அவர்கள் அந்த விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் மற்றவர்கள் எல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி கேட்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு மன உளைச்சலாக மிகுந்த கவலை ஏற்படும். என்ன இப்படி கேட்கறாங்களோ, ஒருவேளை திருமணம் செய்த 1 மாதத்திலேயே குழந்தை வருமா அப்படியெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. கன்ஃபியூஷனா இருப்பாங்க. கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப ஆகும் பொழுது அவங்க மிகுந்த அந்த ஆணும் சரி அந்த பெண்ணும் சரி மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆவார்கள். அப்பொழுது மன உளைச்சல் ஆகும்போது இயல்பாகவே ஆணுக்கு அந்த விந்தணுக்கள் குறைபாடுகள், விந்தணு உற்பத்தியில் குறைபாடுகள் எல்லாம் ஏற்படும். அதே மாதிரி அந்த பெண்ணுக்கும் பாத்தீங்கன்னா அந்த மென்சுரல் சைக்கிளும் கரெக்டா அந்த ஓவுலேஷன் பீரியட் இதெல்லாம் கரெக்டா நடக்காது. அப்படி நடக்காத பொழுது அந்த கருத்தரித்தல் முறை இன்னும் தள்ளி போகும். புரியுதுங்களா? அப்ப அந்த மன உளைச்சல் கவலையை இவர்களே அது தானாகவே செயற்கை முறையால் ஏற்படுத்தி விடுவார்கள். அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க மற்றவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்டுருவாங்க. இவங்க கேட்காம அவங்களை ஃப்ரீயா 1 வருஷத்துக்கு விட்டுட்டாவ அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இயல்பான முறையில் இயற்கையான முறையில் அது குழந்தை கருத்தரித்து குழந்தை அது உண்டாயிடும். புரியுதுங்களா? ஆனால் இவங்க இப்படி கேட்டு அடிக்கடி ஒவ்வொரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா மாசம் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அந்த வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த பெண் மாதவிலக்கு மென்சுரல் சைக்கிளுக்கு பீரியட்ஸ் ஆரம்பிச்சுன்னா அடுத்த மாசம் இந்த மாசம் ஒன்றும் விசேஷம் இல்லையா அப்படிம்பாங்க உடனே. அப்ப ஒவ்வொரு மாசமும் இது மாதிரி சொல்லும் பொழுது அவர்களுக்கு மிகுந்த கவலை அளிக்கும். ஏனென்று சொன்னால் இந்த குழந்தை பேர் விஷயத்தில் பாத்தீங்கன்னா மன உளைச்சல் கவலை வந்து மிக முக்கியமான ஒரு காரணமாக இங்க பிளே பண்ணுது. அப்ப அந்த மன உளைச்சல் இல்லாத அளவுக்கு அந்த தம்பதியினரை ஃப்ரீயாக விட வேண்டும். அப்பொழுது ஃப்ரீயாக விட்டால்தான் அவர்களுக்கு உண்டான அந்த ஒற்றுமையினால் இனச்சேர்க்கையில் ஈடுபட்டு அவங்க அந்த இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர்கள் அது செய்து முடிப்பார்கள். அந்த கருத்தரித்தல் என்ற விஷயமானது அங்க நடக்கும். ஆனா இவங்க இது மாதிரி கேட்கறதுனாலே அடிக்கடி மாசம் இது மாதிரி கேட்கறதுனால அவங்களுக்கு ஒரு மன ரீதியாகவே ஒரு பயம், ஒரு படபடப்பு, ஒரு இது எப்படி ஆகுமா அப்படி ஆகுமான்னு மனதுக்குள்ளே ஒரு சஞ்சலம். ஏன்னா அதை போய் அவங்ககிட்ட வெளியிலையும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்களே 2 பேருமே 20 வயதுக்காரர்களாக இருப்பாங்க. அதை போய் அவங்களுக்கு வெளியிலையும் கேட்கறதுக்கு அது கூச்சமா இருக்கும்.
அப்புறம் சரி வெளியில போய் யாருக்கிட்டையாவது மருத்துவர்கிட்ட போய் நம்ம அணுகும் பொழுது மருத்துவர் என்ன சொல்லுவாங்க, இது இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வருடம் வரைக்கும் அதுக்கு நம்ம மருத்துவ ரீதியாக நம்ம டைம் சொல்றோம். அப்படி இருக்கும் பொழுது கூடிய ஒரு 2-3 மாசத்துலயே நம்ம திருமணமாகி இருக்கும் பொழுது அணுகும் பொழுது அவரும் அந்த மருத்துவரும் இப்படித்தான் சொல்லுவார்கள். புரியுதுங்களா? ஒரு வருஷமா இருங்க, நீங்க இயல்பாக முறையில் நீங்கள் கருத்தரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இயல்பான முறையில் கருத்தரிகள் என்றுதான் சொல்லுவார்கள். அப்ப அதற்கு பின்பு எங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது இந்த மாதிரி பெரியவர்களால் பெற்றோர்களால் மற்ற அக்கம் முகத்தினால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்கள் இயல்பாகவே இருக்கிறார். ஆனால் இதன் மூலம் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, பொதுவாகவே திருமணமான புதிதில் அடிக்கடி இந்த மாதிரி திருமணமான தம்பதிகளை கேட்டு கேட்டு அவர்களை மனக்கவலைக்கு ஆளாக்க வேண்டாம். ஏன்னா அந்த மனக்கவலை ஆளாக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உடல் ரீதியாக அவர்களுக்கு வரும். அப்போ வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய கருத்தரிப்பு விகிதாச்சாரம் வந்து குறையும். அதனால அவங்க இயல்பா விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்கா விழும் பொழுது ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ கழிச்சு இயல்பாகவே அவர்கள் கருத்தரித்தல் ஏற்படும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஏற்படவில்லை என்றால்தான், 1 வருடத்துக்கு கழித்து உங்களுக்கு ஏற்படவில்லை என்றால்தான் நம்ம அவர்கள் ஏதாவது விஷயங்களை கேட்டு மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை நாம பெறுவதற்காக மருத்துவரை நம்ம அணுகலாம். புரியுதுங்களா? அதுக்கு முன்னதாகவே நம்ம அதை இதையும் நம்ம பேசிட்டு இருக்க தேவையில்லை. ஆகவே இந்த கருத்தரித்தல் விஷயம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இப்படித்தான் அது நடக்கும். ஆனால் அந்த கருத்தரித்தலுக்கு ஏற்ற காலம் என்பது அந்த ஓவலேஷன் பீரியட், அந்த ஃபெர்டிலைசேஷன் பீரியட் அப்படிங்கிறது அந்த பீரியட் தொடங்கி அந்த 14 நாட்கள் கழிந்த பின்பு அந்த 14 நாட்களையும் நம்ம அந்த இனச்சரிக்கை வைக்கும் பொழுது, அதாவது 12, 13, 14, 15, 16 5 நாட்கள் அந்த இனச்சரிக்கையில் ஈடுபடும் பொழுது கருத்தரித்தல் வந்து 100% ஏற்படும். புரியுதுங்களா? அதாவது ஆணும் அந்த பெண்ணுக்கும் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாத பொழுது அந்த கருத்தரித்தல் வந்து இயல்பாக நடக்க வேண்டும் என்றால் இந்த 5 நாட்கள் நம்ம இனச்சரிக்கையில் ஈடுபடும் பொழுது அந்த கருத்தரித்தல் நிச்சயமாக நடக்கும். ஆகவே அதுக்குண்டான நீங்களே அதற்குண்டான நாள்களை நீங்கள் குறித்துக் கொண்டு நீங்க அது மாதிரி செய்யும் பொழுது இது இயற்கையாகவே இது நடக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அது உண்டான விஷயங்களை நம்ம மேற்கொண்டு அந்த கருவை நன்றாக வளர்ப்பதற்கு உண்டான உணவுகளையும் மற்ற விஷயங்களையும் நம்ம செய்யும் பொழுது அது நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தையை நம்ம கண்டிப்பாக பெற்றெடுக்க முடியும். சரி, இப்ப இந்த கருத்தரித்தல் இப்படி நடக்குது. அப்ப நடக்காதவங்களுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சுங்க, நடக்கல, அடுத்து என்ன பண்ணலாம்? 2 விதமான டெஸ்ட் தான். மருத்துவர்கள் நீங்க அடையும் பொழுது அவங்க அதை தான் செய்வாங்க. ஒன்று ஸ்கேன் டெஸ்ட் ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட். அதாவது இது பெண்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப பிளட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இந்த ஹார்மோனல் டெஸ்ட் புரியுதா? டோட்டல் எண்டோகிரைன் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா? அதாவது தைராய்டு ஹார்மோன், ப்ரோலாக்டின், அதே போன்று FSH, LH இந்த மாதிரியான ஹார்மோனுடைய டெஸ்ட் நம்ம அந்த பிளட்ல பார்க்கலாம். அப்புறம் ஹீமோகுளோபினுடைய தன்மை எப்படி இருக்குதோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி AMH என்று சொல்லப்படுகின்ற மிலேரியன் ஆன்டி மிலேரியன் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏஎம் ஹார்மோன் என்று நம்ம சொல்லுவோம். அந்த ஹார்மோன் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஓவரியில எவ்வளவு அந்த கருமுட்டையை உருவாக்கக்கூடிய தாய் செல்கள் இருக்கின்றன, ரிசர்வாக இருக்கின்றது என்பதை AMH டெஸ்ட் நம்ம காட்டி கொடுத்துவிடும். அதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கருமுட்டையினுடைய தரம், அந்த எண்ணிக்கை, அதெல்லாம் அந்த டெஸ்ட்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது அப்ப ஃபியூச்சர்ல இன்னும் அந்த கருத்தரிப்பதற்கு ஏற்ற சூழல் இருக்கிறதா, அந்த பெண்ணிற்கு அந்த ஓவரியில் இருக்குதா என்பதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஸ்கேன்ல என்ன நமக்கு தெரியும்னா இந்த ஓவரிஸ்ல ஏதாவது PCOD இருக்கா, அதே மாதிரி இந்த டியூப்ல ஏதாவது அடைப்பு இருக்குதா, இது மாதிரிலாம் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யுட்ரஸ், அந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த டியூப்ல அந்த டியூபுக்குன்னு ஒரு தனி டெஸ்ட் இருக்கு. அதில் ஏதாவது அடைப்பு இருக்குதான்னு நம்ம பார்க்கறதுக்கு ஒரு தனி டெஸ்ட் இருக்குது. அது இந்த ஸ்கேன் டெஸ்ட்ல சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு அந்த டெஸ்ட் நம்ம செஞ்சு பார்க்கலாம். அதே மாதிரி யுட்ரஸையும் அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய எண்டோமெட்ரியத்துடைய தன்மை, அதனுடைய உட்புற சுவரில் ஏதாவது கட்டிகள் இருக்கா, இல்லது வேற ஏதாவது அதாவது இந்த கேன்சர் உருவாக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது அங்கே இருக்குதா, இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள அங்கு இந்த ஸ்கேன் ஆனது உதவும்.
அடுத்தபடியாக இந்த டியூப் வந்து ஓப்பனா இருக்குதா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டியூப் அதிகபட்சமாக ஓப்பனாக இருந்தால்தான் இந்த விந்தணுக்களானது அங்கு நீந்தி சென்று அந்த கர்ப்பத்தை தரிப்பதற்குண்டான ஏற்பாடுகளே அது செய்யும். அப்போ அது டியூப் ஓப்பனா இல்லை அப்படின்னா அந்த கர்ப்பம் தரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படாது. ஆகவே அந்த கர்ப்பம் தரிப்பதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் இருக்குது. அதுக்கு மயக்கமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது பெயின்ஃபுல்லான டெஸ்டாக தான் இருக்கும். அது ஒரு டையிங்கை வந்து இன்ஜெக்ட் பண்ணி வெஜினா வழியாக இன்ஜெக்ட் பண்ணி அது மல்டிபிள் எக்ஸ்ரே எடுப்பாங்க. அந்த மல்டிபிள் எக்ஸ்ரே எடுக்கும் பொழுது அதனுடைய தன்மை தெரிஞ்சிடும். அது ஓப்பனாக இருக்குதா இல்லை ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதா அப்படிங்கிறதுலாம் அதில் தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த சிகிச்சைகள் நம்ம செஞ்சிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய டெஸ்ட் ஒன்று இருக்குங்க. அதாவது ஹிஸ்டிரோசோனோ சால்ஃபின்ஜியோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த அந்த டெஸ்ட் நம்ம பண்ணும் பொழுதும் உங்களுக்கு அதனுடைய தன்மைகள் எல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 3D அல்ட்ராசவுண்டு ஸ்கேன் இருக்கு. அது நம்ம எடுக்கும் பொழுது அது பார்த்தீங்கன்னா எத்தனை யூட்ரஸ் எப்படி இருக்குது, அவனுடைய தன்மை என்ன, அதனுடைய வீரியங்கள் என்ன, அந்த உறுப்புகளுடைய தன்மைகள் எல்லாம் என்ன, அதனுடைய அப்டாமினிட்டிஸ், அதாவது அந்த யூட்ரஸ்லயோ அல்லது ஓவரிஸ்லயோ ஏதாவது அப்டாமினிட்டிஸ் இருக்கா, இதெல்லாம் நம்ம அதை தெரிந்து கொள்ளும் 3D அல்ட்ராசோனோகிராம் அந்த எடுக்கும் பொழுது அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது எல்லாம் தெரிந்து கொண்டு உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு பிடிக்கலன்னா டயக்னோஸ்டிக் ஹிஸ்டிரோ லேப்ராஸ்கோபின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் எடுக்கும் பொழுது இதை நம்ம தெள்ள தெளிவா எந்த வகையான பிரச்சனைகள் இதில் இருக்கின்றது என்பதை எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே நம்ம இந்த குழந்தை தரிப்பதற்கு குழந்தை கிடைக்காமல் ஒரு உடல் தள்ளி போகுவது என்று சொன்னால் நம்ம உடனடியாக மருத்துவர்களை அணுகி அதுக்கு என்னென்ன நம்ம டெஸ்ட்டுகள்லாம் எடுக்கிறோமோ அதுக்கெல்லாம் தகுந்த முறையில் எடுத்து நாம அதுக்குண்டான விஷயங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய பேருக்கு இந்த சுகாதாரம், அதாவது இந்த இளவயது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மென்சுரல் சைக்கிள் நடக்கும் பொழுது எந்த வகையான சுகாதாரத்தை நாம் மேம்படுத்த வேண்டும், எந்த மாதிரியான விஷயங்களை நாம கடைபிடிக்க வேண்டும் என்று சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். அதுக்கு மருத்துவர்கள், பெண் மருத்துவர்கள் அதுக்குண்டான விஷயங்களை எல்லாம் எப்படி எவ்வாறெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று. ஏன்னா சுகாதார முறையில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க. அந்த வெள்ளைப்படுதல் இயல்பாகவே அந்த பீரியட்ஸ் டைம்லயோ அல்லது பீரியட்ஸ் முடிஞ்ச ஒரு 2-3 நாள்லயோ இந்த டைம்ல வந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பீரியட்ஸ்லயோ மற்ற டைம் நேரங்களிலோ, அதாவது பீரியட்ஸ்ல மற்ற நேரங்களிலோ இது வரும் பொழுது அந்த வெள்ளைப்படுதலானது உங்களுக்கு ஏதோ துர்நாற்றமோ இல்லை வேற ஏதாவது அதில் பிரச்சனைக்குரிய விஷயமோ கலந்து கொண்டால் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். இது ஒரு கர்ப்பம் தரிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரியான வெள்ளைப்படுதலானது ஏற்படும். ஆகவே அதையும் நம்ம கவனித்துக்கணும். அப்பதான் நம்ம அந்த சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். அது சுகாதார மின்மை என்பது ஒரு வேறு பல நோய்களுக்கு அது கொண்டு போய் விட்டுவிடும். அதனால நம்ம அந்த சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நம்ம அதுக்குண்டான ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் நம்ம பெண் மருத்துவர்களிடம் சென்று ஆலோசனைகளை நாம பெற்றுக்கொள்ளலாம். அதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏன்னா சில பெண் மருத்துவர்கள் ஏன்னு சொல்லிக்கிறாங்க, சில பேருக்கு அதுக்கு கேட்கறது கூச்சமா கூட ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி ஃபீல் பண்றவங்க அந்த மாதிரி நீங்க கவுன்சிலிங் நீங்க அந்த மருத்துவர்களுக்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் இந்த மாதவிலக்கு சுழற்சி முறைகளில் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளையும் உங்களுக்கு இல்லாத பொழுது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அதனுடைய கருமுட்டையினுடைய வீரியம் அதனுடைய தரமானது குறையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது என்று ஏற்கனவே நம்ம அதனுடைய ஆய்வுகளின் மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த மாதிரியான செயல்களில் நம்ம ஈடுபடாமல் இது போன்ற விஷயங்களில் அதாவது அந்த கர்ப்பப்பை, அந்த ஓவரி, புலப்பெட்டிப்பு இதெல்லாம் பாதிக்காத வகையில் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த சித்த மருத்துவத்தில் இந்த கர்ப்பப்பை மேம்பாடு, அதே மாதிரி சினைப்பை, அதே கருக்குழாயுடைய மேம்பாட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில அற்புதமான மருந்துகளை எல்லாம் சித்தர்கள் கொடுக்கலாம். அப்ப பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்கள் அந்த பாடல்களின் மூலமாக சொல்லியிருப்பது என்னவென்றால் அதை மேம்படுத்துவதற்கு அந்த கர்ப்பப்பையை நன்றாக பலமாக்குவதற்கு, உரமாக்குவதற்கெல்லாம் சில அற்புதமான மருந்துகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அதில் இன்ஃபெக்ஷன் ஆனாலும் சரி, இல்லை இந்த பிசிஓடி மாதிரி கட்டிகள் வந்தாலும் சரி,
அதுக்கெல்லாம் சில மருந்துகளை எல்லாம் அவர்கள் பரிந்துரைத்து இருக்கிறார். அந்த மருந்துகளை அவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன என்பதை எல்லாம் அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தால் போல் அந்த மருந்துகளை நாம் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரியான கர்ப்பப்பை நோய்கள், அந்த ஓவரிகள் வருகின்ற நோய்கள், அந்த கருக்குழாய் ஏற்படுகின்ற அந்த நோய்களுக்கெல்லாம் இவை மருந்தாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அந்த ஏற்கனவே நம்ம ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த வைரஸினால் ஏற்படுகின்ற அந்த கேன்சர் நோய்க்கு நம்ம இந்த செர்விக்கல் கேன்சர்ல ஏற்படுகின்ற நோய்க்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம். அது மாதிரியான கேன்சர் கட்டி வந்தாலும் இது குழந்தை தரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். அடுத்தபடியாக அதை பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸுடைய இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அந்த டெஸ்ட்லாம் நம்ம செஞ்சுக்கிறது நல்லது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரியான ஏற்கனவே சொன்ன அந்த ஸ்கேனு, பிளட் டெஸ்ட் கூட இந்த பேப்சிமியர் டெஸ்டையும் நம்ம செஞ்சுக்கலாம். அதே மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, அந்த டெஸ்டையும் நம்ம செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் விரைவில் கலைஞ்சு அந்த கருத்தரித்தலுக்கான ஏற்பாடுகளை அந்த கர்ப்பப்பையோ அந்த இதெல்லாம் கலையப்படும் போது அவைகளை இயற்கையான முறையில் அது ஏற்படுத்தி கொள்ளும். ஆகவே நம்ம இந்த கர்ப்பம் தரிப்பதற்கு உண்டான சிகிச்சை முறைகள் எண்ணற்றவை இருக்கின்றன. அது சித்த மருத்துவத்திலும் இருக்கின்றன. ஆகவே அந்த கர்ப்பம் தரிப்பதற்குண்டான மருந்துகளை நாம் கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள சில மருந்துகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு சொன்னால் இந்த மருந்துகளை நீங்கள் அப்படியே வாங்கி நீங்கள் மருந்து கடைகளில் வாங்கி சாப்பிட வேண்டாம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு தகுந்தால் போல் தான் இந்த மருந்துகளை நாம உங்களுடைய அந்த நோய் நிலைமைக்கு தகுந்தால் போல் அந்த பெண்ணுடைய இறப்பிறப்பு உறுப்புகள் ஏற்படுகின்ற அந்த நோய்களுக்கு தகுந்தால் போல் இந்த மருந்துகளை நாம ஒன்றோ அல்லது இரண்டோ இல்லை இன்னொன்றோடு கூட்டியோ குறைத்தோ நாம் அதை கொடுப்போம். ஆகவே ஆனால் நீங்களாகவே அதை வாங்கி சாப்பிட வேணாம். இதில் என்னென்ன மருந்துகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுடைய கர்ப்பப்பையை நல்லா பலமாக்குவதற்கு அதனுடைய வேலையை ஒழுங்காக செய்வதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அசோகப்பட்டை சூர்ணம் அப்படின்னு நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலக்கரம்பு சூர்ணம்னு ஒரு சூர்ணம் இருக்கு. அதே மாதிரி நம்ம கரிசலாங்கண்ணி சூரணம், இது போன்ற என்ன அதே மாதிரி பட்டுக்கருப்பு புரியுங்களா அப்படின்னு சொல்கின்ற ஒரு மருந்துகள் எல்லாம் இருக்கின்றன. புரியுங்களா, இது மாதிரி நிறைய மருந்துகள் இருக்கின்றன. இப்போ ஒரு 2-3 சொல்ற மலை வேம்பாதி தைலம்னு ஒரு தைலம் இருக்கு. புரியுங்களா, அதுக்கு மலட்டுத்தன்மைக்கு அந்த நோயை போக்கக்கூடிய தைலமாக அது செயல்படுகிறது. இது மாதிரி நிறைய மருந்துகள் இருக்கின்றன. அந்த மருந்துகளை எல்லாம் திரிபுலா கற்பம், புரியுங்களா, திரிபுலா சூரணம், இது போன்ற மருந்துகள் எல்லாம் நிறைய எண்ணற்ற மருந்துகள் இருக்கின்றன. அந்த மருந்துகள் அனைத்துமே உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கு ஏற்றால் போல் அந்த மருந்துகளை சித்த மருத்துவர்கள் தேர்வு செய்து உங்களுக்கு அதை வழங்குவார்கள். ஆகவே இது மாதிரியான அந்த கருத்தரித்தல் பிரச்சனைக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சையாக இருந்தாலும் அது சித்த மருத்துவத்தில் சிறந்த தீர்வுகள் இருக்கின்றன. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப கேள்விப்பதில் நேரம், அந்த கேள்விப்பதில் நேரத்தில் சில நண்பர்கள் அவங்களுடைய சந்தேகங்களை வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு கேள்விகளாக அனுப்பியிருக்கின்றனர். அதற்கு உங்களுக்கு பதில் கொடுத்து அந்த கேள்விகளை பதில்களை கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் ஆறுதுறையிலிருந்து பாலமுருகன் என்ற ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். சார், பார்த்தீங்கன்னா எனக்கும் என் மனைவிக்கும் திருமணமாகி ஒரு 4 வருடங்கள் ஆகின்றது. ஆனால் இதுவரை குழந்தை பேறு கிடைக்கவில்லை. இதில் பல இடங்களில் நான் மருத்துவங்கள் செய்து வந்திருக்கின்றேன். ஆனால் எந்த மருத்துவத்திலும் இந்த குழந்தை பேறு சரியாக கிடைக்கவில்லை. ஆகவே தங்களுடைய சித்த மருத்துவத்தில் சிறந்த தீர்வுகள் இருந்தால் கூறுங்கள் சார் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையிலிருந்து பாலமுருகன் என்ற ஒரு அன்பர் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களையும் நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னோம்னா, பொதுவாகவே 2 அதாவது ஆண் பெண் இருவருக்கும் நீங்கள் முதலாவதாக அந்த பரிசோதனைகள்லாம் செய்திருக்கிறீர்களா என்பதை நம்ம முதலில் தெரியப்படுத்துகிறோம்.
அந்த பரிசோதனைகளை நீங்கள் செய்திருந்தால் அந்த ரிப்போர்ட்டுகளை எல்லாம் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிங்கள். அந்த ரிப்போர்ட்டுகளை நாங்கள் அந்த பரிசோதனைகளின் அடிப்படையில் அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தால் போல் உங்களுக்கு மருத்துவங்களை நாங்கள் மேற்கொள்கின்றோம். மருத்துவத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றோம். அந்த சிகிச்சை முறையை கொடுக்கின்றோம். அந்த உண்டான மருந்துகளை நாங்கள் பரிந்துரைக்கின்றோம். ஆகவே நீங்கள் முதலில் உங்களுடைய அந்த பரிசோதனை இருவருடைய உங்களுடைய கணவன் மனைவி இருவருடைய பரிசோதனைகளுடைய அந்த தரவுகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். உங்களுக்கு அதற்கு பிறகு நாங்கள் இதற்கான மருந்துகளை நாங்கள் பரிந்துரைக்கின்றோம். ஆகவே நீங்கள் அதுக்கு முதலாவதாக பார்த்தீங்க என்று சொன்னால், நீங்கள் இதுவரைக்கும் அந்த ரிப்போர்ட் எடுக்கலனாலும் பரவாயில்ல, பழைய ரிப்போர்ட் இருந்தால் அனுப்பி வைங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்திருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ரிப்போர்ட்டு வேண்டாம். இப்ப இல்லைன்னா புதுசா ஒரு ரிப்போர்ட் எடுத்துருங்க. உங்களுடைய விந்தணு டெஸ்ட், உங்களுடைய மனைவியினுடைய அந்த கர்ப்பப்பை யூட்ரஸ் இருக்கக்கூடிய ஸ்கேன் ரிப்போர்ட், அதே மாதிரி ஒரு பிளட் டெஸ்ட், இந்த மாதிரி டெஸ்ட்டுகளை எல்லாம் ஒரு ரத்த பரிசோதனை நிலையில் நீங்கள் ஏற்கனவே எடுத்துக்கிட்டு நீங்க எடுத்தாலும் சரி, அல்லது ரத்த பரிசோதனை நிலைகளில் உங்களுக்கு தெரிந்த ரத்த பரிசோதனை நிலையங்களை கொடுத்து எடுத்தாலும் சரி, அதை எடுத்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அதற்குண்டான மருத்துவங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்க என்று சொன்னால், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியிலிருந்து சண்முகம் என்ற ஒரு அன்பர் இந்த கேள்வி அனுப்பியிருக்கின்றார். சார் வணக்கம். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே இந்த ஆஸ்துமா என்ற நோயானது இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் ஆரம்பத்தில் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்காமையே அந்த இதை நான் சமாளித்து வந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது. இதுக்கு நான் பல்வேறு வகையான மருத்துவங்கள்லாம் நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். ஆனால் எதுலையுமே எனக்கு அந்த நோயானது தீர்ந்த பாடு இல்லை. அதனால நீங்க சித்த மருத்துவத்தில் இதற்கு சிறந்த மருந்துகள் இருந்தால் கொடுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்படி அதாவது பாத்தீங்கன்னா இவரு இந்த கேள்வியை ஒரு கேட்டுக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியிலிருந்து சண்முகம் என்ற ஒரு அன்பர் தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஆஸ்துமா நோயே ஏற்கனவே இருக்கிறது என்பதை அவரை ஒத்துக்கொண்டார். ஆகவே அதற்கு தகுந்த சிகிச்சை முறைகள் எடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இதற்கு சித்த மருத்துவத்தில் சிறந்த தீர்வுகள் இருந்தால் கூறுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆஸ்துமா பற்றி பல நேரங்களில் நம்ம தெளிவாக நாம பேசியிருக்கிறோம். பல நேயர்கள் இதற்கு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதுக்கு நாம மீண்டும் மீண்டும் நாம அதுக்கு சொல்ல வேண்டுமா என்பதை விட நீங்க வழக்கமா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த ஆஸ்துமா நோய்க்கு என்னென்ன மருந்து நாம சொன்னோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். இருந்தாலும் நீங்க கேட்கறதுனால இன்னொரு தடவை நான் உங்களுக்கு அதை பற்றிய விஷயங்களே நான் சொல்லிக்கிறேன். புரியுதுங்களா? அதுல பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்க இந்த கூல் ட்ரிங்க்ஸு, குளிர்பானங்கள் அல்லது குளிர்பானங்கள், அதே போன்று இந்த இனிப்புகள், இது போன்ற உணவுகளை எல்லாம் மேக்சிமம் தவிர்த்துங்க. சூடான உணவுகளை சாப்பிடுங்க, சுடுதண்ணியை சாப்பிடுங்க. அதே மாதிரி புளிப்பான உணவுகளை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. இது மாதிரி இருந்தீங்கன்னாவே கொஞ்சம் உங்களுக்கு அந்த நோய் கட்டுப்படும். அப்புறம் நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல மருந்தாக பார்த்தீங்கன்னா தாலிசாதி சூரணம், அதே மாதிரி சிவனார் அமிர்தம், முத்துச்சிப்பி பாசம், இது 3 மருந்துகளும் சித்த மருந்து கடையில் கிடைக்கும். இதை வாங்கி நல்லா கலக்கிட்டு காலை மாலை ஒரு வேளை 2 வேளைகள் தேனில் கலந்து சாப்பிட்டுவாங்க. அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க சுவாச குடோரி மாத்திரை அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது. இந்த சுவாச குடோரி மாத்திரையானது எல்லா சித்த மருந்து கடையிலையும் கிடைக்கும். அந்த மருந்துகளை வாங்கி நீங்க காலை மாலை 2 வேளை அந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டாங்க. இதுலயே உங்களுக்கு அந்த ஆஸ்துமா நோயை குணப்படும். அதே மாதிரி இரவு நேரங்களில் அந்த உணவுகளை ஒரு 7-7 7:45 சாப்பிடுங்க. 3/4 வயது சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடிங்க. அப்புறம் இந்த புளிப்பான உணவுகளை ஏற்கனவே விலக்கி வைக்க வேண்டும் என்று நம்ம கூறிவிட்டோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப குளிர்ச்சியான பண்டங்களை நம்ம எதுவுமே அவாய்ட் பண்ணிடணும். அதே போன்று இந்த புகை, தூசி, பொல்யூஷன் இருக்கிற இடத்தெல்லாம் அதிகமாக நம்ம நடமாடக்கூடாது. ஏன்னா இதெல்லாமே அந்த ஆஸ்துமாவை உண்டாக்கக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸை ட்ரிகர் பண்ணிடும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மூச்சு வாங்குறதுக்குரிய விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்து நான் இப்போ கூறிய மருந்துகளை எல்லாம் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த ஆஸ்மாவானது சீக்கிரம் குணமாகும். உங்களுடைய நுரையினுடைய அந்த பலமும் கூடும். அப்புறம் தினமும் காலை மாலை இருவேளை பார்த்தீங்கன்னா பிராணயாமம் என்ற பயிற்சியை நீங்க செய்யுங்க. அந்த பிராணயாமம் அந்த பயிற்சி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுவாசம் நன்றாகவே இருக்கும். அந்த சுவாசம் நன்றாகவே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனையா உங்களுக்கு வராது. அப்புறம் இந்த நுரையீரல் பலப்படும் பொழுது இந்த பிராணயாமத்தின் மூலமாக பலப்படும். அப்ப இயல்பாகவே உங்களுக்கு சுவாசம் நடக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்து வாருங்கள். உங்களுடைய ஆஸ்துமா விரைவில் குணமாகும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் என்ற பகுதியிலிருந்து குமார் என்ற ஒரு அன்பர் இந்த கேள்வி கேட்டிருக்கின்றார். இது பார்த்தீங்கன்னா, சார் வணக்கம். எனக்கு கடந்த ஒரு வருட காலமாகவே ஹைட்ரோசில் என்று சொல்லப்படுகிற இந்த விதைப்பை வீக்கமானது காணப்படுகிறது. இதற்கு நிறைய இடத்தில் மருந்துகள் நான் சாப்பிட்டு வந்து விட்டேன். ஆனால் அதில் அந்த வீக்கம் குறைந்தபாடில்லை, லேசாக வலியும் இருக்கிறது. அதனால எனக்கு வயது 47 ஆகிறது. இதற்கு சிறந்த தீர்வுகள் இருந்தால் கூறுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா இவரே ஹைட்ரோசில் அப்படிங்கிறது அந்த நோயை சொல்லிட்டாரு. அப்ப ஹைட்ரோசில் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே தெரியும், விதைப்பையில் வீக்கம் ஏற்படுகின்ற ஒரு விஷயம் தான் இந்த ஹைட்ரோசில் ஆனது. அது ஏதாவது அடிபடுதல் காரணமாகவோ அல்லது உள்ளுக்குள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கிற காரணமாகவோ ஏதாவது கட்டிகள் காரணமாகவோ இந்த வீக்கமானது ஏற்பட்டிருக்கலாம். அது என்ன வகை வீக்கம் என்பது நம்ம சில பரிசோதனைகள் செய்து பார்த்தால்தான் அதனுடைய ஹைட்ரோசில் ஆனது அதனுடைய தன்மை புரியும். ஆகவே நீங்க அந்த பரிசோதனைகளுடைய தரவுகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். உங்களுக்கு அதுக்குண்டான மருத்துவங்களை நாம் சொல்கிறோம். இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதை நீங்க அனுப்பி வைக்கும் பொழுது அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த சில மருந்துகளை உங்களுக்கு பரிந்துரைக்கலாம். இப்ப நீங்க அந்த ஹைட்ரோசில் சொல்றதுனால சில மருந்துகளை சொல்கிறேன். அந்த மருந்துகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். பயன்படுத்தி உங்களுக்கு அந்த ஒரு மாதம் பயன்படுத்தும் பொழுதே உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். அப்பொழுது அந்த மாற்றத்தின் அடிப்படையில் நீங்கள் அந்த மருந்து அந்த சிகிச்சைக்கு சரியாக இருக்கின்றதா அல்லது இன்னும் வேறு ஏதாவது சிகிச்சையை மேம்படுத்த வேண்டும் என்ற உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தால் போல் இல்லை வேறு மருந்துகளை நம்ம பரிந்துரைக்கலாம். ஆனால் முதல்ல உங்க ரிப்போர்ட் அனுப்புங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், புளிப்பு இந்த மாதிரியான உணவுகளை மேக்சிமம் தவிர்த்து விடுங்கள். அதே மாதிரி குளிர்ச்சியான பொருட்கள், பனிக்காற்றுல போய் ஈடுபடுறது, அதே மாதிரி குளிர்ச்சியான தண்ணீர்ல குளிக்கிறது, குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிட்றது, இது மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்க அறவே தவிர்த்து விடுங்கள். அப்புறம் அந்த காற்றோட்டமான ஜட்டிகளை அணியுங்கள். அதாவது இறக்கமான ஜட்டிகள் நீங்க அணிய வேண்டாம். அந்த ட்ரௌசர் போல இருக்கின்ற இந்த நோய் நீங்கும் வரை பார்த்தீங்கன்னா ட்ரௌசரே நீங்க தைச்சு அதையே நீங்க அண்டர்வியரா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இறுக்கமான பேண்ட்டு இது மாதிரி இதில் போட வேண்டாம். ரொம்ப லூஸான பேண்ட்டுகளை அல்லது நீங்க வேஷ்டி கட்டும் நபராக இருந்தால் வேஷ்டியை அணியலாம். அப்படி இல்லைன்னா பேண்ட்டு தான் நீங்க போடணும் அப்படின்னா இறுக்கமான பேண்ட்டுகளை நீங்க போட வேண்டாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு நம்ம மேக்சிமம் இந்த கலர்ச்சி சூரணம் அப்படின்னு ஒரு சூர்ணம் எல்லா சித்த மருந்து கடையிலும் கிடைக்கும். அந்த சூர்ணத்தை வாங்கிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா அயர்காந்த செந்தூரம் அப்படின்னு ஒரு செந்தூரம் இருக்கு, அது கூட ரெண்டையும் கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு காலை மாலை இருவேளை நல்லா தேனில் கலந்து சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அமுத்ரா டேப்லெட்ஸ்ன்னு இருக்கும். அந்த அமுத்ரா டேப்லெட் காலை மாலை இருவேளை ஒரு மாத்திரையை சாப்பிட்டுக்குவாங்க. இந்த வீக்கம் நன்றாக கட்டுப்படும். அப்புறம் இந்த கலர்ச்சி சூர்ணம் அப்படிங்கிற ஒரு சூர்ணம் தனியாக கிடைக்கும். கலர்ச்சி பொடின்னு தனியாக கிடைக்கும், எல்லா மருந்து கிடைக்கும். இது உள்ளுக்கு சாப்பிட்ற கலர்ச்சி சூர்ணம் வேற, இந்த கலர்ச்சி பொடி நான் சொல்றேன் கலர்ச்சி பொடி தனியாக கிடைக்கும். அதை வாங்கிட்டு சுக்கு பொடின்னு ஒரு பொடி கிடைக்கும். இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு முட்டை வெள்ளைக்கருவில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை அந்த விதையின் மேல் பகுதியில் இரவு நேரங்களில் நீங்கள் அதை போட்டுவாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் கலந்துருங்க. நல்லெண்ணெய், முட்டை வெள்ளைக்கரு, இந்த கலர்ச்சி பொடி, சுக்கு பொடி இது நாளையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பேஸ்ட்டுக்களை அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அந்த விதைப்பையின் மேலாக நன்றாக அதை பேஸ்ட் மாதிரி பண்ணி அது மேல தடவி விடுங்க. இரவு நேரங்களில் தடவி விடுங்க, காலையில குளிச்சிருங்க. புரியுதுங்களா? அந்த இடத்துல மீண்டும் மீண்டும் அடிபடுவதற்குண்டான சூழ்நிலையை நீங்க உருவாக்கி கொள்ள வேண்டாம். இது மாதிரி இருங்க. இந்த பேஸ்ட் அதே மாதிரி அந்த உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்து இது எல்லாமே சரியாக நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னால்
உங்களுக்கு அந்த வீக்கமானது குறையும், வலியும் குறைஞ்சிரும். அப்புறம் மேற்கொண்டு உங்களுடைய ரிப்போர்ட்டுகளை நீங்க அனுப்புங்க. ஏன்னா அதுல ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு அதுல தெரிஞ்சிடும். அப்படி நீங்க ரிப்போர்ட் எதுவும் எடுக்கல அப்படின்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க. நான் சில டெஸ்ட்டுகளை எடுக்க சொல்றேன். அந்த டெஸ்ட்டுகளை எடுக்கலாம். இப்ப இந்த சமயத்துல இந்த மருந்துகளை மட்டுமே உங்களுக்கு போதுமானது. அப்புறம் நீங்க அந்த டெஸ்ட் விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிவிக்கும் பொழுது அதற்கு வேற என்னது மருந்துகள் இதே போதுமா இல்ல வேற மருந்துகள் சேர்க்கணுமா அப்படின்னு நாம அதை பார்த்துட்டு சொல்லலாம். ஆகவே இந்த மருந்துகள் உங்களுக்கு இந்த நோய்க்கு போதுமானது. ஆகவே இந்த மருந்துகளை நீங்கள் வாங்கி எல்லா சித்த மருந்துகளிலும் இந்த மருந்துகளானது உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்கள். அந்த உங்கள் நோயானது நன்றாக குணமாகி வரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னரும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் உங்கள் நோய்களுக்கு உண்டான ஆலோசனைகள் தேவைப்படில் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணான 9514325454 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த இந்த நேரலை காணொலி ப்ரோக்ராமை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் அனுப்பி இந்த சித்த மருத்துவத்தினுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். அந்த சித்த மருத்துவத்தை உலகெங்கும் உள்ள மக்களுக்கு பரப்புவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்து அதை நீங்கள் ஒரு சேவையாக நீங்கள் செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய இந்த ஆன்லைன் சித்தா டிவி, ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, அதே மாதிரி ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, அதே போன்று அஸ்ட்ரோ பிரின்சஸ் டிவி, இந்த டிவிக்களை எல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் நீங்கள் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல் இந்த வீடியோக்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. அப்புறம் உங்களுடைய அந்த லைக்குகளையும் இந்த வீடியோக்களுக்கு செலுத்துங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் இந்த நான் சொன்ன அந்த வாட்ஸ்அப் எண் மூலமாகவோ அல்லது போன் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய நோய்க்குமான ஆலோசனைகளை பெறுங்கள். வணக்கம்.